தமிழ் சினிமாவில் ஒரு ஆக்டர் அடுத்தடுத்து இத்தனை படம் நடிப்பது முதல் தடவைன்னு நினைக்கிறேன். நான் யாரை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். நம்மளோட ஆக்டர் தனுஷ் அவர்களை பற்றி தான். ஸோ தனுஷ் சார் இப்போது என்னென்ன படங்கள் கரண்ட்டாக நடிச்சிட்டு இருக்காரு அண்ட் அவரோட நடிப்பில் என்னென்ன படங்கள் வர இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா குபேரா அப்படிங்கிற தமிழ் அண்ட் தெலுங்கில் இந்த படங்கள் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ்க்கு இப்போ தயாராக இருக்குது. இந்த படத்தோட டைரக்டர் சேகர் கும்லா. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இட்லி கடை. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏப்ரல் 10க்கே ரிலீஸ் ஆகி இருக்க வேண்டியது. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் திருப்பி தள்ளி போட்டதுனால இந்த வருடத்துக்குள்ளே இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த படத்தோட டைரக்டர் நம்மளோட தனுஷ் சார் தான். ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேரே இஸ்மைன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த படத்துக்கு பெரிய ஹைப் இருக்குன்னு சொல்லுவேன். எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தனுஷ் சார் நடித்த பல படங்கள் வந்து ஹிந்தியில் ஹிட்டு. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் மிகப்பெரிய ஹிட்டாக போகுது அப்படிங்கிறத நம்ப முடியுது. ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இளையராஜாஸோட பயோபிக். ஸோ இந்த படத்தோட டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் சார் லீடாக பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தமிழில் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியும். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஏபிஜி அப்துல் கலாம் அவரோட பயோபிக்கில் நடிக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா நேற்று அப்டேட் வந்து வந்தது. இந்த அப்டேட் பார்த்த உடனே நிறைய பேருக்கு மிகப்பெரிய ஷாக்குன்னு சொல்ல முடியும். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் லிஸ்ட்லேயே இல்லாமல் ஒரு படம் வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரி மிகப்பெரிய ஆச்சரியம் வந்து இருந்திருந்தது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கலாம் சாரோட பயோபிக்கில் தனுஷ் சார் நடிக்கிறாரு அப்படிங்கும் பொழுது எப்படிரா நம்மளோட தனுஷ் சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்குது அப்படின்னு நம்மளால் குறிப்பாக சொல்ல முடியும். அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா விக்னேஷ் ராஜா அவரோட டைரக்ஷனில் ஒரு படம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தனுஷ் சார் வந்து நடிக்க இருக்காரு. இவர் ஆல்ரெடி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா போர் தொழில் அப்படிங்கிற மிகப்பெரிய ஹிட் கொடுத்த ஒரு டேரக்டர். ஸோ இவரோட நடிப்பில் வந்து ஒரு படம் வர இருக்குது. அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமரன் படத்தோட டேரக்டர். ஸோ அமரன் படத்தோட டேரக்டரில் ஒரு படம் வந்து நம்மளோட தனுஷ் சார் சைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸாக யாரோட படங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் ஒரு படமும், அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் அவர்களோட டைரக்ஷனில் ஒரு படமும், அதற்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழரசன் பச்சமுத்து ரீசெண்டாக லப்பர் பந்தன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தாரு பார்த்தீங்களா, அவரோட டைரக்ஷன்லையும் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ் சார் ஒரு படம் வந்து பண்ண இருக்காரு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் இவ்வளோ பெரிய லைனப் வச்சிருக்க ஒரு ஆக்டர் அப்படின்னா கண்டிப்பாக தனுஷ் அவர்களாக சொல்ல முடியும். எப்படி இவ்வளோ ஸ்கிரிப்டாக நடிக்கிறாரு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேரக்ஷனையும் கன்சிஸ்டன்ஸாக பண்ணுறாரு. மனுஷன் தூங்குறாரா இல்லையா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படங்கள் எல்லாமே ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியுது. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த படத்தோட டேரக்டர் எல்லாருமே இதற்கு முன்னாடி பண்ண படங்கள் மிகப்பெரிய ஒரு ஹிட்டான படங்கள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷோட ஸ்கிரிப்ட் சாய்ஸ் ரொம்ப அழகாக வந்து ஸ்கிரிப்ட் சாய்ஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த படங்கள்லாம் வந்துச்சுன்னா டாப் லீக்ல தனுஷ் சார் கண்டிப்பாக வந்துடுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தில் எதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? ஸோ இந்த படங்கள்லாம் வந்தால் தேட்டருக்கு போவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.